சாய்ராம். ஹிமாலய ரகசியங்கள் அத்தியாயம் 43. ருத்ராட்சமும் அதன் மகிமையும். ருத்ராட்சம் என்பதின் விளக்கம். ருத்ராட்சம் எனப்படும் ருத்ராட்சம் என்னும் வார்த்தையானது ருத்ரா மற்றும் அக்ஷா என்னும் இரு வார்த்தைகளிலிருந்து பெறப்படுகிறது. ருத்ரம் என்பது சிவனையும் அக்ஷா என்பது சிவனின் மூன்றாவது கண்ணான நெற்றிக்கண்ணையும் குறிப்பிடுவதாக கூறுவர். எனவே ருத்ராட்சம் என்பது சிவபெருமானின் கண் என பொருள்படும். சிலர் சிவபெருமானின் கண்ணீர் என்றும் இதனை குறிப்பிடுகின்றனர். இந்து சமய வழிபாட்டில் பயன்படுத்தும் மணிகள் இவை ஆகும். ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் இணைக்கும் பாலமாக இது கருதப்படுகிறது. மேலும் அ என்னும் எழுத்து பெறுவதையும் ஷ என்னும் எழுத்து கொடுப்பதையும் குறிப்பிடுவதாகவும் உள்ளது. ஆகவே அக்ஷா என்பது பெறுவதும் கொடுப்பதுமான சக்தியை குறிக்கும். இதிலிருந்து ருத்ராட்சா என்பது நம் கண்ணீரை துடைத்து மகிழ்ச்சியை கொடுக்கும் உன்னத தன்மையை உடையது என்று நாம் அறிகிறோம். ருத்ராட்சத்தின் சிறப்புத்தன்மைகள். ருத்ரா மற்றும் ருத்ராட்சா ஆகிய இரண்டிற்கும் இடையே ஓர் தொடர்பு இருக்கிறது. பிரபஞ்சத்தில் உள்ள சக்தியை நாம் உடலுக்குள் அதிர்வலைகளாய் கொண்டு செலுத்த டிவியின் ஆண்டனா போல ருத்ராட்சம் செயல்படுகிறது. அதனால்தான் இது கழுத்தில் ஓர் அணிகலமாக அணியப்படுகிறது. அவ்வாறு அணியும் போது வெளி உலக சக்தியானது நம்முள்ளே நேரடியாக பாய்கிறது. மறைமுகமாய் உலாவரும் பிரபஞ்ச சக்திகள் நம் உடலோடு இணைக்கப்படுகின்றன. அதிர்வலைகளாய் அவை நம்முள்ளே பிரவேசம் செய்து நம்மோடு இணைகின்றன. இதனை ஹான்ஸ் ஜென்னி என்ற ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த விஞ்ஞானி நிரூபித்துள்ளார். இவர் கைமாட்டிக்ஸ் என்னும் அறிவியல் தலைப்பின் ஆராய்ச்சியாளர் ஆவார். கைமா என்பது ஒளி அலையை குறிக்கும் கிரேக்க சொல்லாகும். ஒளியின் அலைகள் தொடர்ந்து பாயும்போது சிறு கோள்கள் போன்ற நுண்ணிய உருண்டைகள் உண்டாவதை இவர் தன்னுடைய ஆராய்ச்சியில் நிரூபித்திருக்கிறார். எங்கே தெரியுமா? சிதறி கிடக்கும் மணல் வெளியில் இந்த ஒளி அலைகளை தொடர்ந்து செலுத்தும் போது அந்த மணல் துகள்கள் உருண்டைகளாக ருத்ராட்ச வடிவத்தில் மாறுவதே இதன் சிறப்பாகும். எனவே பிரபஞ்சத்தின் சக்தியானது அதிர்வலைகளாய் நம்முள்ளே ருத்ராட்சம் வழியாக பாய்வதில் வியப்பில்லை. ஆதிசங்கரர் மிக அழகாக இதனை பின்வருமாறு விளக்கியுள்ளார். ருத்ரம் எனப்படும் இந்த ஸ்தூல உடலில்லாமல் ருத்ரம் எனப்படும் அந்த பிரபஞ்சத்தை நாம் அறிய முடியாது. நமது உடலுக்கும் பிரபஞ்சத்திற்கும் உள்ள தொடர்பினை இது மிக அழகாக விளக்குகிறது. ஆகவே பிரபஞ்சத்தில் உள்ள சக்திகளிலேயே மிக சக்தி வாய்ந்த ஒன்றாக இது கருதப்படுகிறது. ருத்ராட்சம் விளையும் மரங்கள். கடல் மட்டத்திலிருந்து 3000 மீட்டர் உயரத்தில்தான் ருத்ராட்ச மரங்கள் காணப்படுகின்றன. புளிய மரத்தின் இலைகள் போன்ற இதன் இலைகள் மிக நீளமாக உள்ளன. வருடத்திற்கு சுமார் 1000 - 2000 ருத்ராட்ச பழங்களை அம்மரங்கள் கொடுக்கின்றன. ருத்ராட்சங்கள் உருவாகும் முறை. ருத்ராட்ச பழங்கள் மரத்திலேயே மிகவும் கனிந்து குளிர்காலத்தில் கீழே தானாகவே விழுகின்றன. அந்த பழங்களின் உள்ளிருக்கும் விதையே ருத்ராட்சமாகும். ஒவ்வொரு பழத்திற்குள்ளும் 15 முதல் 16 வரையிலான விதைகள், அதாவது ருத்ராட்சங்கள் உள்ளன. இந்த ருத்ராட்சத்தில் ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனை வரை ஒரு துளை இருக்கிறது. பொதுவாக இவை சிகப்பு நிறத்திலும் தன் மீது பல பட்டைகளும் கொண்டவைகளாகவும் உள்ளன. இந்த ருத்ராட்ச விதையில் பல பிளவுகள் காணப்படுகின்றன. இவை ருத்ராட்ச முகங்கள் என அழைக்கப்படுகின்றன. அந்த முகங்களின் எண்ணிக்கையை வைத்தே அவற்றின் சிறப்பும் குணமும் கூறப்படுகின்றன. ஒரு முகத்திலிருந்து பல முகங்கள் கொண்ட ருத்ராட்சங்கள் உள்ளன. நன்றி. சாய்ராம்.